நேர்களே, தமிழக தேர்தல் நடைபெறுவதற்கு கிட்டத்தட்ட செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஒரு 8 மாதம். இந்த 8 மாதத்தில் ஒரு 2 மாதங்களை நீங்கள் தள்ளிடுங்க. அப்படின்னா ஒரு 6 மாதம். இதற்குள்ள கூட்டணிகள் முடிவாகி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பங்கீடுகளும் முடிவு பெற வேண்டும். இது எழுதப்படாத விதி. எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும். தமிழ்நாட்டில் திமுக தனது வளமான கூட்டணியை வைத்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, அவர்களோடு இடதுசாரிகள், முஸ்லிம், கிறிஸ்தவ அமைப்புகள், கொங்கு அமைப்புகள், இப்படி ஒரு பலமான கூட்டணியும் பெரும் பொருளையும் அதிகாரத்தையும் கையில் வைத்திருக்கிறது. இது திமுகவுக்கு 2019, 2021, 2024 வரை ஒரு ஸ்டேபிளா வெற்றியை உறுதிப்படுத்தியதை நாம் பார்த்தோம். செல்வி ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கு பின்பு அதிமுக ஒரு நிர்வாகித்த, அதாவது அப்பாயின்மெண்ட் பாடி மாதிரி வந்த எடப்பாடியால் மட்டும் அந்த 4 ஆண்டுகளை பிஜேபியினுடைய ஆதரவோடு அவர் வெற்றி பெற, அதாவது ஆட்சியில் இருக்க முடிந்தது. ஆட்சியில் இருக்கிற போதே 2019 தேர்தலில் தோல்வியை சந்தித்தார். ஆட்சியில் இருக்கும்போதே உள்ளாட்சி, ஊராட்சி, பஞ்சாயத்து, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி எல்லாவற்றிலும் தோல்வி கண்டார். 21 அவர்கள் தமிழக சட்டமன்றத்தை இழந்தார்கள். இடைத்தேர்தல்களில் தோல்வியுற்றார்கள். அதே போன்று 24 அவர்கள் எதுவும் வெற்றி பெற முடியவில்லை. இதெல்லாம் ஒரு கணிப்பு அல்ல, இது நிகழ்வு. அதற்கு மூல காரணம் அதிமுக அவர்கள் கட்சியை வளமாக ஆக்கிய 3 தலைவர்களை சேர்க்க மறுத்தார்கள். ஒன்று திருமதி சசிகலா அவர்கள், OPS அவர்கள், திரு தினகரன் அவர்கள். இந்த 3 பேரும் கட்சிக்கு பலம் மட்டுமல்ல, அவர்கள் பலத்தை சாதி ரீதியாக நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம், அது பலரின் கருத்து. அதை தவிர்த்து ஒரு பலமான, ஒரு வளமான ஆளுமைகள், அதை உறுதி செய்து கொண்டே தான் இருக்காங்க. தென் தமிழ்நாடு, மத்திய தமிழ்நாடு, திருச்சி, சென்னை, எல்லா இடங்களிலும். இப்படி இந்த 3 பேரும் கட்சிக்கு எந்த துரோகமும் செய்யாவிட்டாலும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான ஞான அடிப்படையான புரிதலும் இல்லாமல் அவர்களை சேர்க்கவில்லை அல்ல, சேர்க்க மறுக்கிறார் என்பது சவக்குழிக்குள் ஒருவன் அமர்ந்து அதற்கு மேல் தன்னைத்தான் மண்ணை அள்ளி போடுகிற கதை. ஏனென்று சொன்னா, இது திமுக உடைய அந்த எதிர்த்து அதிகாரத்தை, பணத்தை, ஆளுமையை வைக்கும் போது அதிமுக பலமாக இருக்கணும். இப்ப அதிமுக எதில் சிக்கி இருக்கிறதுன்னா, கேஸ் விவகாரங்கள்ல மத்திய பாஜகவினுடைய நயவஞ்சகத்தனத்தில் அவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவினுடைய அரசியல் முடிவுகள் அப்படித்தான் இருக்கும். எந்த ஒரு அரசியல் கட்சியும், அது காங்கிரஸாக இருந்தாலும், தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்கான சூட்சம நடவடிக்கைகளை எடுப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுல மோடி, அமித்ஷாவை வித்தகர்கள். அவர்களுக்கெல்லாம் வித்தை காட்டி இவர் வெற்றி பெற முடியாது, கடைசியில் சிக்குண்டு போவார். இப்ப தமிழ்நாட்டில் இந்த விவகாரத்தில் நாம் இப்பொழுது பேசினோம். இப்ப அதிமுக பாஜகவோடு கூட்டணின்னு அறிவிச்சிட்டாங்க. இவரை வச்சுக்கிட்டே அவர்கள் அறிவிப்பையும் கேட்டு விட்டார்கள். தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தை வேற மேற்கொண்டிருக்கிறார். பூத் கமிட்டிக்கு சாதகமாக மதுரையில் திரு அமித்ஷா வந்திருக்கிறார். அவருடைய எண்ணம் இவர்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் காலை உறுதியாக திராவிட இயக்கங்கள் இல்லாமல் மீண்டும் அடிப்படை பாஜக ஹிந்துத்துவ சக்திகளை வளப்படுத்தி வெற்றி பெற வேண்டும். இதுல சொல்றதுல எந்த வருத்தமும் இல்லை.
எந்த தயக்கமும் இல்லை. நாட்டை செழிப்பாக்குறது, பாலிசி, இதெல்லாம் வேறொரு பக்கம். அதற்கு முன்பு அதை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கு, அமர்வதற்கு எடுக்கக்கூடிய டூல் தான் ஹிந்து தர்மம், ஹிந்து போதனை, ஹிந்துக்கள், இப்படிங்கிற அதுதான் அவங்களுக்கு முக்கியம். அப்ப அதை நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் தனியாக நின்றால் வெற்றி பெற முடியாது. அதிமுகவோடு தான் நிற்கணும். இவர்களுக்கான களம் கோவை, அதை போன்று நாகர்கோயில், மதுரை, சில பகுதிகளில் தென் தமிழ்நாட்டில், சென்னையில் இந்த வேளாச்சேரி, வேதாரண்யம், இப்படி சில இடங்கள்லாம் கொஞ்சம் இருக்கிறாங்களே தவிர மற்றபடி அவர்கள் எங்கும் வெற்றி பெறுவதற்கான நிலையில் இல்லை. ஏதோ 11 விழுக்காடு என்று சொல்வதெல்லாம் 2 முனை போட்டியில் தான் அவர்கள் அந்த 10% பெற முடிந்தது தவிர, சட்டமன்ற தேர்தல் நிலை வேறு, நாடாளுமன்ற தொகுதி நிலை வேறு என்பதை பலர் கணிக்க தவறியிருக்கிறார்கள். இதுக்கிடையில தமிழ்நாடு அவர்களுக்கு பெரிய சவால். இந்த நிலையில் பாரதிய ஜனதாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, இந்த 3 பேரும் ஒரு கூட்டணியாக சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். அந்த முடிவில் 6 மாசத்துக்கு முன்பு எடப்பாடி தில்லுமுள்ளு பண்ணுவார் என்பதையெல்லாம் நன்கு உணர்ந்த அவர்கள் குறிவைத்து சில தொகுதிகளை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதுல கோயில் நகரங்கள் என்று அழைக்கப்படுகிற சில முக்கியமான தொகுதிகளை அவர்கள் குறிவைத்ததாகவும் கூட நமக்கு தெரிகிறது. அதுல என்னென்ன தொகுதிகள் என்றும் நாம் ஆய்வு செய்து பார்க்க போது வெளியானது ஒரு 16 தொகுதிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த 16 தொகுதிகளையும் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என அவர்கள் முரண்டு பிடிக்கிறார்கள். அதுல இந்த 16 தொகுதிகளை தாண்டி 30 தொகுதிகளையாவது பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் அவர்களின் ஆசை. இந்த 30ல் மொத்தமாகவோ அல்லது 30 இருந்தால் இந்த ஜான் பாண்டியனுக்கு 1, கிருஷ்ணசாமிக்கு ஒரு 2, இப்படி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அன்புமணிக்கு ஒரு 5, 7 கொடுத்துட்டு இவங்க ஒரு 22 தொகுதியில் கூட நிற்கலாம். அது நமக்கு தெரியல. ஆனால் 30 தொகுதியில் பாஜக நிற்க வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புகிறார்கள் என்ற தகவல்களும் வந்திருக்கிறது. இப்ப இந்த 16 தொகுதிகள் எது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அந்த லிஸ்ட்டை நீங்க பாருங்க. முதல்ல ஸ்ரீரங்கம். இங்க என்ன, ஸ்ரீரங்கத்தை ஏன் கேட்குறீங்க? இங்க ரெங்கா என்று சொல்லக்கூடிய ரங்கநாதர் கோயில் இருக்கு, பெருமாள் கோயில். அது ரொம்ப முக்கியம். ஆகவே ஸ்ரீரங்கத்தை திருச்சியிலிருந்து அவர்கள் கேட்கிறார்கள். இரண்டாவது காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்மன் கோயில். ஆகவே காஞ்சி, மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, அங்கே மீனாட்சி அமர்ந்திருக்கிறாள். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் இருக்கிறது. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் இருக்கிறார். சிதம்பரத்தில் தில்லை நடராசர் இருக்கிறார். கும்பகோணத்தில் காசி விஸ்வநாதர் அங்கே பள்ளி கொண்டிருக்கிறார். பல சைவ வைணவ கோயில்களும் கூட கும்பகோணத்தில் இருக்கு. காஞ்சிபுரத்தில் தெற்கு வடக்கு கோவில் பாரம்பரியம், காஞ்சியில தெற்கு வடக்கு பாரம்பரியம். தஞ்சாவூர்ல தஞ்சை தொகுதியில பெரிய கோயில் இருக்கிறது. சிறுவலிபுத்தூர்ல ஆண்டாள் கோயில் இருக்கிறது. திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்கிறது. நெல்லையில நெல்லையப்பர் கோயில், கோமதி அம்மாள் இருக்கிறது. கன்னியாகுமரி கேட்க வேண்டியதே இல்லை, குமரி அம்மன் கோயில். திருப்பதி அருகில் அல்லது ரேணுகுண்டா அருகிலும் அவர்களுக்கு சில செல்வாக்கு இருக்கிறது, அதையும் கேட்குறாங்க. அதே போன்று கோயம்புத்தூர்ல முருகன் மாரியம்மன் கோயில் நிறைய இருக்கான். சேலத்துல 1008 லிங்கம், கங்கை கொண்ட சோழபுரம். இப்போ மறுபடியும் நான் வாசிக்கிறேன். ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், மதுரை மேற்கு கிழக்கு, ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, சிதம்பரம், கும்பகோணம், காஞ்சிபுரம் தெற்கு வடக்கு, தஞ்சாவூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருச்செந்தூர், நெல்லை, கன்னியாகுமரி, திருப்பதி, கோவை, சேலம், இப்படி
முக்கியமான தொகுதிகள் எங்களுக்கு வேணும். இதெல்லாம் மற்றெல்லாம் வேற. இது அதிமுகவுக்குள்ள பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அம்மா நின்ற தொகுதி ஸ்ரீரங்கம், அம்மாவுடைய சொந்தமான தொகுதி. ஸ்ரீரங்கம் தொகுதி அவர்கள் வெற்றி பெற்ற வரலாறு இருப்பதால் இதை எப்படி கைவிட முடியும்? பாஜக இந்த முறை நான் சொன்ன மாதிரி ஒரு 30 தொகுதிகளில் கண்டிப்பா போட்டியிடணும் அவங்க நிற்கிறாங்க. ஆக இப்போ இந்த விவகாரம் உறுதி செய்வதற்கான முன்னெடுப்பை அவசர கதியில அமித்ஷா அவர்கள் எடுத்திருக்கிறார். 16 கோவில் நகர தொகுதிகளை அதிமுக ஒப்புக்கொள்கிறதா என்பதுதான் முக்கியம். அடுத்த சில மாதங்களில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் இந்த அரசியலை தீர்மானிக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். நெருக்கடிகள் வரப்போகிறதா, கூட்டணிகள் மாறப்போகிறதா, என்ன நடக்கப் போகிறது? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.